வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் ஜனாதிபதி அனுர பிறப்பித்த அதிரடி உத்தரவுகள். மாவட்ட மக்கள் சார்பாக மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களினை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹோட்டலுக்குள் நடந்த களியாட்ட விருந்தில் சிக்கினார் ஆளும் கட்சி முக்கியஸ்தரின் மகள். இசாரா சம்பந்தியின் சகோதரரின் திருமண நிகழ்வில் கைதான நால்வர். முன்னாள் சபாநாயகர் வீதி விபத்து தொடர்பில் OIC ஒருவருக்கு எதிராக உள்ளக விசாரணை. காரணம் என்ன? கொழும்புக்கு திரும்புகிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த. மீண்டும் அரசியலில் அதிக கவனம். நிவாரணங்களை வழங்கக் கோரி பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்ட மக்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் மனவேதனை. செய்தி சேகரித்த ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல். அறிவிக்கப்பட்டது அசாதாரண வர்த்தமானி. மகிழ்ச்சியில் நாமல். சிலாபம் மாவட்ட வைத்தியசாலைக்கு அமைச்சர் விஜயம். வெளிநாட்டில் உள்ளோர் அனுப்பிய பணம் சாதனை பதிவு. டிட்வா புயலில் பூனைக்கும் எலிக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளதை காண்கிறோம். ஜனாதிபதி இன்னொரு விடயத்தை சிந்திக்க வேண்டும். விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. பல மாகாணங்களுக்கு 88,000 கிலோகிராம் மரக்கறிகள் அனுப்பி வைப்பு. 14 நாட்களுக்குள் 1020 நீர்ப்பாசன முறைகளை மீட்டெடுக்க ஒன்று திரண்ட பௌத்த துறவிகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் மன்னார் மாவட்ட செயலக மண்டபத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை மாலை சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் உடனடி நிவாரணங்கள், உலருணவு விநியோகம், மருத்துவ வசதிகள் மற்றும் இடம்பெயர்ந்தோருக்கான தங்குமிட ஏற்பாடுகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் அனர்த்தத்தின் காரணமாக ஏற்பட்ட விவசாய மற்றும் கால்நடை சேதங்களை மதிப்பீடு செய்து அவற்றிற்கான இழப்பீடுகளை துரிதமாக வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக மீட்டெடுக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். நிவாரணப் பணிகளில் எந்தவித தாமதமும் இருக்கக்கூடாது. மாவட்ட செயலகம் உரிய அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். வெள்ள அனர்த்தம் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் நிவாரண உதவிகள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். மேலும் மாவட்டத்தில் உள்ள கல்வி வலய மாணவர்களின் நிலை, பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவி திட்டங்கள், விவசாயம், மீன்பிடி உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்து துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் துரித நிவாரணம் மற்றும் இழப்பீடு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த ஜனாதிபதி அரசு அதிபர் ஊடாக அரசு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மாவட்டத்தில் அனர்த்தத்தினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட மற்றும் வாழ முடியாத வீடுகளில் வசிக்கும் 70 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு புதிய காணியை பெற்றுக்கொள்ள அல்லது வீடு கட்டுவதற்கு தலா 50 லட்சம் ரூபாய் நிதி வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இக்கூட்டத்தின் போது கடந்த நாட்களில் இயற்கை பேரிடர் காரணமாக மன்னாரில் தற்போது சுமார் 12,000 மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருந்தது. இதன்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது பாதிக்கப்படாமல் இருந்தாலும் சீரற்ற காலநிலையால் வாழ்வாதாரத்தை இழந்து மீன்பிடி தொழிலில் தற்சமயம் ஈடுபட முடியாத குடும்பங்களுக்கு ஒரு வாரத்திற்கான உலருணவு பொதிகளை வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட மீனவ சமூகத்திற்கு மீன்பிடி உபகரணங்களை வழங்குவதற்காக சீன தூதரகத்துடன் கலந்துரையாடுவது குறித்தும் இங்கு பேசப்பட்டுள்ளது. அத்துடன் யோதவாவியின் நீரேந்தும் பகுதியில் சட்டவிரோதமாக காணிகளை கையகப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் இக்குளத்தின் எல்லைகளில் கற்களை இடுவதில் தடையாக இருப்பவர்கள் மீது சட்டத்தை அமுல்படுத்துமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். குறித்த கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகம், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதோடு அமைச்சின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நீங்க 19 முடிஞ்சு எத்தனை நாள் அந்த காசை கொடுக்க போறீங்க? இவ்வளவு காலமும் காசு கொடுக்கப்படையில விவசாயிகளுக்கு. அப்படி இருக்கத்தக்கதா இன்றைக்கு 15-19 மட்டும் டைம் கேட்குறீங்க. என்ன நடக்கும்? இல்லை சார், 19 வரைக்கும் தந்திருக்கு சார். எங்களுக்குரிய காலம் 15 வரைக்கும் பொதுமக்கள் இந்த அப்ளிகேஷன் எடுக்கிற இறுதி தேதியும் எங்களோட மதிப்பீடு கள விஜயம் மூலம் நேரவை உறுதிப்படுத்துற தேதி 19 வரைக்கும் தந்திருக்கு. ஏன் அதில் டிலே வருது? அது ஆக்கள் பற்றாக்குறை இருக்கா இல்லாட்டி என்ன? ஓம் சார், எங்களுக்கு கள விஜயத்துக்கு போற ARPA மொத்தமாக எங்களுக்கு இருக்க வேண்டிய ஆக்கள் 66.
இரவு பகலா வேலை செய்யறாங்க. இதை தேடி பிடிச்சி செய்யறது நாடு முழுக்க உள்ள வெள்ளம். அங்க ஆயிரக்கணக்கில் செத்து 500-600 பேர் செத்திக்கிறாங்க. இதுக்குள்ளே தேடி பிடிச்சி கொடுக்குற பெரிய கஷ்டம் இல்லை. குயிக்கா செய்து குயிக்கா கொடுங்க ஃபார்மர்ஸுக்கு. நாங்கள் 2 பேரையும் சமாதானமாக செய்து கொண்டிருக்கோம் சார். ஆனால் பொதுமக்கள் வந்து காலம் கடைசி காலம் நிர்ணயிக்கப்படும். අපි චොට්ටක් ගමුකෝ කවුද වෙන තව තියෙනවද ඔබතුමාලගේ නෑ සර් ප්‍රොජෙක්ට් තව ඒක විතරයි ඒ ප්‍රශ්නේ වගේම කට්ට එඩම්බන් වල තියෙනවා සර් ඒකටත් අපි දැනට එස්ටිමේට් කරලා සර් මිලියනයක් වගේ ඒක මුදල් ප්‍රශ්නේ නෙවෙයි තියෙන්නේ ඔව් සර් ප්‍රශ්නේ තියෙන ඕගොල්ලෝ වැඩ කරන්න ඕනයි අනිවාර්යයෙන්ම සඳුදාට මම මේක ඔව් கண்டியில் ஹோட்டல் ஒன்றில் நடந்த பேஸ்புக் களியாட்ட விருந்தின் போது ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரமுகரின் மகள் உட்பட 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கண்டி பிரதி மேயர் ருவன் குமாரவின் 26 வயதான மகள் உட்பட 4 பெண்களும் 22 ஆண்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு அருகிலுள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்று முன்னிரவு போதைப்பொருள் விருந்து நடந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் சுற்றி வளைத்து அவர்களை கைது செய்தனர். கண்டி, முல்லேரியா, ஹெட்டன், பிலகல, அத்துருகிரிய, கொடகெதர, ஹோமாகம, தொம்பே, எம்பிலிப்பிட்டிய, திருகோணமலை மற்றும் ஜாயல ஆகிய பகுதிகளை சேர்ந்த 18 முதல் 31 வயதுக்கு இடைப்பட்ட 22 ஆண்களும், கண்டி, நீர்கொழும்பு, பூண்டுலோயா பகுதிகளை சேர்ந்த 21 வயது முதல் 26 வயதுக்குட்பட்ட 4 பெண்களும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 18 முதல் 31 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்களிடமிருந்து 4134 மில்லிகிராம் ஐஸ், 1875 மில்லிகிராம் ஹெசிஸ், 2769 மில்லிகிராம் குஷ் போதைப் பொருள், 390 மில்லிகிராம் கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். நாட்டில் முழுமையாக போதைப் பொருளை அழித்து சமகால அரசாங்கம் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அக்கட்சியை பிரதிநிதித்துவம் செய்யும் ஒருவரின் மகள் போதைப் பொருளுடன் சிக்கியுள்ளமை ஊடகப் பரப்புகளில் பேசு பொருளாகி இருந்தது. தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியின் சகோதரரின் திருமணம் திவிலாப்புட்டியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்திற்கு அருகில் இடம்பெற்றிருந்தது. இதேவேளை அதே திருமண மண்டபத்தில் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அங்கு குற்றமொன்றை மேற்கொள்ள ஏற்பாடு செய்ததாக சந்தேகத்தின் பேரில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை சிறப்பு படை தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து ஒரு வேன் மற்றும் ஒரு கூர்மையான ஆயுதம் ஆகியவற்றை காவல்துறை சிறப்பு படையினர் பறிமுதல் செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஆயினும் இது தொடர்பாக மேலதிக தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. சப்புகஸ்கந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு எதிராக உள்ளக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பலவின் வாகனம் விபத்தின் பின்னர் போலீசார் செயற்பட்டமை தொடர்பாக இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் சட்டம் முறையாக அமுல்படுத்தப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சப்புகஸ்கந்த தெனிமுல்ல சந்தியில் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பல செலுத்திய ஜீப் வாகனம் கடந்த 11ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் மோதுண்டு பின்னர் எதிரே வந்த காரில் மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தது. சம்பவத்தில் காரில் பயணித்த 6 மாத குழந்தை மற்றும் 2 பெண்கள் காயமடைந்திருந்தனர். சம்பவம் தொடர்பாக வீதி விபத்தை தடுக்க தவறியமை, கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தியமை, காயம் ஏற்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் நேற்று முன்தினம் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகள் முன்பு வசித்து வந்த அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களையும் மீட்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் தொடங்கிய பின்னர் தங்காலையில் உள்ள கார்லன் இல்லத்தில் வசித்து வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்புக்கு திரும்ப முடிவு செய்துள்ளதாக இலங்கையின் பல்வேறு செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் கொழும்புக்கு அருகிலுள்ள ஒரு வீட்டிற்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி அதிர்ஷ்டமாக கருதப்படும் பாலூற்றும் நிகழ்வில் ஈடுபட்டதாகவும் அறியப்படுகிறது. தங்காலை வீட்டிற்கு சென்ற பிறகு அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து தற்காலிகமாக விலகிய முன்னாள் ஜனாதிபதி இப்போது கொழும்புக்கு திரும்புவதன் மூலம் தனது அரசியல் ஈடுபாடுகளை மீண்டும் தொடங்க தயாராகி வருவதாக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை மாவட்ட வெர்கல் பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு நிவாரணங்களை வழங்க கோரி நேற்றைய தினம் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாகவும் மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்ததாலும் பல சேதங்கள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிவாரணங்களை அலுவலகத்தில் பூட்டி வைக்காது பகிருமாறு கோரி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். குறித்த வெர்கல் பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்ட மக்கள் பிரதான நுழைவாயிலை மறைத்து போராடியிருந்தனர். போலீசாரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இதன் பின்னர் குறித்த இடத்தில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார வருகை தந்து பொதுமக்கள் மத்தியில் கருத்து தெரிவித்திருந்தார். வெளிநாடுகளில் இருந்து வந்த உதவிகள் சகல பிரதேச செயலகத்திற்கும் இப்போதுதான் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் உங்களுக்கு பகிர்ந்து தருவார்கள். அதை மீறி குற்றம் நடந்தால் அரசு அதிகாரிகள் யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதுவரையில் அமைதியாக இருங்கள் என கூறி பொதுமக்களை சமாதானப்படுத்த முற்பட்டுள்ளார். இதன் பின்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் அவ்விடத்திலிருந்து வெளியேற முற்பட்ட போது வெர்கல் பிரதேச செயலகத்தின் 2 நுழைவாயில்
நுழைவாயில்களையும் பொதுமக்கள் மறித்து பிரதேச செயலாளரை உடனடியாக இடமாற்றம் செய்யாது இவ்விடத்திலிருந்து வெளியேற முடியாதென தடுத்திருந்தனர். இதன் பின்னர் இந்த விடயத்தை ஆராய்வதாக மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதேவேளை வெள்ளம் ஏற்பட்ட நாள் தொட்டு இன்று வரை பெர்கல் பிரதேச செயலாளர் மற்றும் அதற்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் வீடு செல்லாது மக்களுக்கு பணி செய்து வருவதாகவும் இந்நிலையில் இவ்வார்ப்பாட்டம் இடம்பெற்றமை தங்களுக்கு கவலை அளிப்பதாகவும் தெரிவித்து எதிர்வரும் திங்கட்கிழமை பெர்கல் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மக்களின் வேண்டுதலின் பேரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வத்திராயன் பகுதியில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் மீது வத்திராயன் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் மிரட்டல் விடுத்திருப்பதாக ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த ஊடகவியலாளரிடம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கிராம அலுவலர் தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் தெரிவிக்கையில் தகரமுள்ளா பறந்தது 2 முறையும் நான் போய் ஜிஎஸ்கிட்ட சொல்லி எனக்கு பார்க்கவே இல்லை. நாங்கள் 5 நாளாக இடம்பெயர்ந்து போய் வேறொரு இடத்துல இருந்துட்டு வந்த நாங்கள் போய் சொல்லியும் அவள் நம்ப இல்லை. எந்த ஒரு இப்போ நிவாரணம் கொடுத்தும் எந்த ஒரு நிவாரணமும் எங்களுக்கு தர இல்லை. மூத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி கேட்க திருப்பி விட்டவ. அதே நிலைமையில் ஆம்பளை பிள்ளை இருக்கிற பகுதி எல்லாருக்கும் நிலம்புரி வந்து கொண்டு இருக்கு. எனக்கு ஒரு பிள்ளை மகள் வருத்தக்காரி 5 பேருக்கும் கிளினிக் கோப்பியும் இருக்கு. நான் அதை இணைச்சு அந்த கிளினிக் கோப்பியை நான் காட்ட இல்லை. நான் போய் கேட்டது எங்களுக்கு சமைக்கக்கூடிய ஒன்றும் இல்லை. நாங்கள் இடம்பெயர்ந்து போயிருக்கேன் என்னென்றாலும் தர சொல்லி கேட்க தரையும் இல்லை, வந்து பார்க்கவும் இல்லை. 2023 நிலம்புரி போட்டது எனக்கு போட்டு ஒரு 1500 சார்ந்து எனக்கு வெட்டினாரு. நான் ஏஜிஓஸில் போய் 3 கடிதம் கொடுத்தோம். அங்கே இருக்கிறாக்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க இல்லை. கேட்கப்போ எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைண்டு அப்படி இருந்தும் 10,000 இங்கே உள்வாங்கி வேலை செய்கிறாக்களை கேட்க அவதான் இதை வெட்டி போட்டு இது எங்களுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை, இது அங்கே இருந்தால் கொடுத்து வருகிறோம்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆம்பளை பிள்ளை இருக்குது, ஆம்பளை பிள்ளைன்னா ஆனால் ஒரு பிள்ளை வந்து ஏழு படிக்குது, இது பொம்பளை பிள்ளையோடு படிக்குது. பொம்பளை பிள்ளை வருத்தக்காரி எந்த மனுஷன் கூலி வேலை. ஆம்பளை பிள்ளைக்கு 18 வயது பிள்ளைக்கு இந்த ஜோயிண்ட் விட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், மெரிக்கலே கிடக்குது. எந்த ஒரு முடிவும் எடுக்கவும் இல்லை, தரையும் இல்லை, பார்க்கவும் இல்லை. நேற்று திறக்கும் ஜிஎஸ்எஃப் போய் நான் சொல்லி வருவேன் சொல்லிட்டு எங்களை வீடு தாண்டி போய் வர எனக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை. என்ன போல எத்தனையோ ஒரு மக்கள் இருக்குது. என்னாக்கிட்ட நான் கேட்கல, என்ன போல இருக்கிற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளும். கிட்ட தான் போய் 2 நாளாக படுத்து நாங்கள் தாய் தலானி எல்லாம் அங்கே இருக்கு, அங்கே படுத்துட்டு வந்து நாங்கள் நீங்கள் இடம்பெறல, நீங்கள் பக்கத்து வீட்டில் தண்ணி எண்டா இருங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒன்றும் தரவும் இல்லை. நேற்று மட்டும் இவ்வளோ காலம் வர இல்லையாவா, நேற்று வந்து மேல் மூவாட்டை மட்டும் படம் எடுத்துட்டு போகிறா வழி ரோட்டில் நண்டு விட்ட வர இல்லை, அவள் வர இல்லை, வீட்டை வெள்ளம் போட்டிருக்குன்னு சொல்லவே வர இல்லை. அங்கே பாருங்க சுயருக்கு இவ்வளோ மேலே வந்து உடம்பெல்லாம் தண்ணி, வீட்டு புறாந்தைக்க தண்ணி, கல்லடைக்கிட்டு தான் படுத்தது. இந்த கல்லடைக்கிட்டு கதவு போட்டு தான் படுத்திருக்குது. இப்போயும் அப்படியே இருக்குது. முதல் 2 முறையும் தண்ணிங்க பாருங்க சுயருக்கு இவ்வளோ கணந்து இவ்வளோ ஃபுல்லாக தண்ணி. கோழி சேர்த்து போட்டு கோழி வளர்த்து தான் எங்களோட சீவியம். எங்களுடைய கிராம உத்தியோகத்தர் வத்திராயன் கண்ண நாளைக்கு பிறகுதான் வருகை தந்திருந்தார். இந்த வெள்ள குளிருக்குள்ளேயும் நாங்கள் இருந்தபோது வந்து எதுவுமே பார்க்கவில்லை. நாங்கள் வேறு கட்சிகள் வந்து கதைத்த பொழுது அவர்கள் ஊடாக தகவல் கிடைத்ததன் பிற்பாடு அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். நேற்றைய முன்தினம் மட்டும்தான். எனவே இவ்வளவு நாளும் அவ வரவில்லை. இந்த வெள்ள நிவாரணங்கள் வந்திருப்பதாக அறிந்து நான் அவரிடம் சென்று கேட்டபொழுது உங்களுக்கு போட இல்லை, குறைநிக்காதையோ, வீட்டு திட்டம் வந்தால் அதில் போட்டுத்தெல்லாம், இதுக்குள்ள குறைநிக்காதையோ. டிசம்பர் 18ஆம் திகதி நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கான அசாதாரண வர்த்தமானி அறிவிப்பை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன வெளியிட்டுள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரியவின் வேண்டுகோளை தொடர்ந்து நாடாளுமன்ற நிலையியற் கட்டளைகளின் 16ஆம் இலக்க நிலையியற் கட்டளைப்படி டிசம்பர் 18ஆம் திகதி அன்று நாடாளுமன்றம் கூறும் என அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்க இலங்கை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை சந்தித்ததாகவும் அரசாங்கம் தலையிட்டு அவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச இதன்போது கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தை உடனடியாக கூட்டுமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் நாமல் ராஜபக்ச சிறப்பு கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிலாபம் மாவட்ட வைத்தியசாலையை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச விசேட ஆய்வினை மேற்கொண்டார். வெள்ள அனர்த்தம் காரணமாக சிலாபம் மாவட்டம் வைத்தியசாலை ரூபாய் 1200 மில்லியனுக்கும் அதிகமான சேதத்தை சந்தித்துள்ளது. வைத்தியசாலை நிலைமைகளை ஆராய்ந்த அமைச்சர் 2 முக்கிய கட்டடங்களின் கட்டுமான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் தற்போதைய வளாகத்தை விட உயர்தரத்தில் வைத்தியசாலை கட்டப்படும் என்றும் இதன்போது தெரிவித்திருந்தார். வெளிநாட்டில் பணிபுரிவோர் இலங்கைக்கு மேற்கொண்ட பண அனுப்பல் நவம்பர் மாதத்தில் 673.4 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி இதனை தெரிவித்துள்ளது. அதற்கமைய 2025 ஜனவரி முதல் நவம்பர் வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பணம் அனுப்பல் 7.19 பில்லியன் டாலராக பதிவாகியுள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இது 20.7% அதிகரிப்பென இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. மலையக மக்களது வாழ்வாதாரம் முக்கியமானதா அல்லது தேயிலை தோட்டங்கள் முக்கியமானதா என்பதை அரசாங்கம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் ஊடக பேச்சாளர் முபாரக் முஃப்தி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பாமர மக்களின் பிரச்சினைகள் தெரிந்த ஜனாதிபதியாக அனுர இருக்கிறார். அண்மை காலத்தில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக பூனைக்கும் எலிக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளதை காண்கிறோம். முஸ்லிம் கட்சிகள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதில் எம்மில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஏன் ஒற்றுமைப்பட வேண்டுமெனின் சமூகத்தை ஏமாற்றுவதற்கு அல்ல, சமூகத்தின் பிரச்சினைகளை அரசியல் மயப்படுத்தி தீர்வு காணப்படுவதற்காக வேண்டும் என்பதற்காகவே முஸ்லிம் கட்சிகள் ஒன்றுபட வேண்டுமே தவிர சாதாரணமாக நிகழ்வு ஒன்றில் ஒற்றுமையாவது என்பதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக அதாவுல்லா ரவுஃப் ஹக்கீம் என்பவரை எதிர்த்தே அரசியல் செய்து வந்தார். இதனால் அதாவுல்லாவுடன் பல ஊரை சேர்ந்தவர்கள் இணைந்திருந்தனர். இதனை விட அதாவுல்லா தான் கல்முனை சாய்ந்தமருது ஊர்களை பிரிக்கிறார் போன்ற குற்றச்சாட்டுகளும் வெளிவந்தன. அது மாத்திரமின்றி அட்டாளைச்சேனை அக்கரைப்பற்று ஊர்களையும் அதாவுல்லா தான் பிரிக்கிறார் என்ற மற்றொரு குற்றச்சாட்டுகளும் எழுந்தன. அதேபோலதான் தற்போது அதாவுல்லா ரவுஃப் ஹக்கீம் இணைவென்பது சமூகத்திற்கானது அல்ல என்பதே எமது கருத்தாகும். அது மாத்திரமல்ல, இவ்வாறான அனர்த்தங்களில் ஒற்றுமை என கூறி ரவுஃப் ஹக்கீம், அதாவுல்லா, ஹிஸ்புல்லா போன்றோர் படம் காட்டுகிறார்கள். எனவேதான் பதவிகளால் எமது சமூகத்திற்கு எதுவித நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை. முஸ்லிம் கட்சிகள் தற்போது வாக்குகள் குறைந்த வங்குரோத்து கட்சிகளாகவே பலம் பெறுகின்றன. இதற்கு காரணம் தேசிய மக்கள் கட்சியின் செல்வாக்கும் ஜனாதிபதி அனுரவின் செயற்பாடுகளும் ஆகும். இதற்கு உதாரணமாக கல்முனை தேர்தல் தொகுதியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டு ஜனாதிபதி அனுரவின் கட்சி வெற்றி பெற்றதனை கூற முடியும். இது வரலாற்றில் பெரும் நிகழ்வாகும். 2004ஆம் ஆண்டு இம்மாவட்டம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட போது இம்மாவட்ட மக்களுக்கு ரவுஃப் ஹக்கீம் என்பவர் எந்த உதவிகளையும் செய்யவில்லை. அத்துடன் மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்ற வேண்டும் என கூறப்படுவது ஏற்கக்கூடிய வாதமல்ல. வேண்டுமென்றால் வடக்கு மாகாணத்தில் மாத்திரமே சுமந்திரன் மனோகணேசன் கூறுவது போன்று குடியேற்றலாம். தேயிலை தோட்ட வேலைகளுக்காகத்தான் இந்தியாவில் இருந்து மலையக மக்களை இலங்கைக்கு அழைத்து வந்தார்கள். எனவேதான் அரசாங்கம் அம்மக்களின் வாழ்வாதாரம் முக்கியமானதா அல்லது தேயிலை தோட்டங்கள் முக்கியமானதா என்பதை அரசாங்கம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். பதுளை மாவட்டம் முழுவதும் சேதமடைந்த 1020 நீர்ப்பாசன முறைகளை மீட்டெடுப்பதற்கும் பருவத்திற்கு நீர் வழங்குவதற்கும் மேற்கொள்ளப்படும் பாரிய முயற்சியின் ஒரு பகுதியாக சேதமடைந்த கந்தகெட்டிய பதுளு ஓயா நீர்ப்பாசன முறைமை தேசிய பிக்கு முன்னணியின் ஹம்பாந்தோட்டை, மாத்தறை, ரத்னபுரி மற்றும் பதுளை மாவட்டங்களை சேர்ந்த 40 துறவிகள், சிவில் பாதுகாப்பு துறை உறுப்பினர்கள், உள்ளூர் விவசாயிகள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பிரதேசவாசிகளால் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் கந்தகெட்டிய பகுதியில் உள்ள 3 முக்கிய நீர்ப்பாசன திட்டங்களில் பதுளு ஓயா திட்டம் 1750 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் கிட்டத்தட்ட 50 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் நோக்கமாக சேதமடைந்த இந்த கால்வாயை 14 நாட்களுக்குள் புனரமைத்து பிரதான பருவத்திற்கு தண்ணீரை வழங்குவதும் அதன் மூலம் விவசாயத்தை மேம்படுத்துவதுமே குறிக்கோள் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.